வெல்கம் டு தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மேட்ச் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜோதிட ரீதியான கணிப்புகளை தான் தொடர்ந்து வந்து வாங்கின்னு இருக்கோம். அதுவும் கிரிக்கெட் கணிப்புகளை தான் பெரும்பாலும் வந்து தொடங்கின்னு இருக்கோம். கூடிய விரைவில் இன்னொரு சேனல் வரும். ஜோதிட சம்மந்தப்பட்ட பதிவுகளை மட்டும் பதிவேற்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட சேனல். அதில் எந்த ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன், கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன், இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தனிநபருக்கு மட்டும் உரித்தான ஒரு தனியாக வந்து ஒரு ஜாதக ஒரு யூடியூப் சேனல் வந்து பண்ணலான்னு இருக்கும். அதில் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்கள், எப்படி பலன் பார்க்கறது, பலன் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ண போகிறோம். சரி, இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புதுசாக கொடுக்குறாங்க. ஏன்னா வழக்கமாக வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் டபுள் ஹெட்டர்ஸ் மேட்ச் கொடுப்பாங்க. பட் இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரீசன். சரி, கேகேஆர் டீமில் அண்ட் எல்ஹெச்சி டீம், அந்த ரெண்டு டீம் தான் இன்றைக்கி மோத இருக்கிறாங்க. ப்ரைம் ஃபார்மில் இருக்க எல்ஹெச்சி, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு மோசமான தோல்வி இல்லை, அது வந்து சந்தர்ப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட தோல்வி. டிசி அணி கூட எதிர்பாராத விதமாக தோல்வி ஏற்பட்டுச்சு. அஸ்விதோஷ் சர்மா சிங்கிள் மேனாக நின்று அந்த மேட்ச் வந்து திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணி தொடர் வெற்றிகளை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க எல்ஹெச்சி டீம். இந்த பக்கம் கேகேஆர் டீம் இன் அண்ட் அவுட்டாக ரெண்டு சைடுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு அணிகளுக்கான போட்டி தான் இது. ஹோம் கிரவுண்டான கேகேஆர் டீம் ஹோம் கிரவுண்டான ஈடன்ஸ் கார்டனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகேங்களா? மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் கிரக அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி, மக நட்சத்திரம், சிம்ம லக்னத்திலே வந்து மேட்ச் நடக்குது. முழுக்க முழுக்க வந்து சூரியனின் ஆதிக்கம் உட்பட்ட ஒரு நாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு சற்று அதிக அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு சைட்லையும் ரன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்கெட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கேகேஆர் டீமில் இருக்கக்கூடிய பிளேயிங் 11 ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கே ரஹானே, அன்ஷித் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, ராமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. ஓகேங்களா? இவங்க தான் இந்த கேகேஆர் டீமில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ். இந்த பக்கம் எல்ஹெச்சி டீமில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் மார்ச் எந்த டீம்லையுமே இப்படி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. பட் இன்னும் எந்த நேரத்தில் இவர் எடுத்தாங்கன்னு தெரியல. எல்ஹெச்சி டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏடன் மார்கரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட்டுக்கு 27 கோடிக்கு வந்து ஒன்றும் வர்த்தா இருக்கிற மாரியே தெரியல. ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு கொடுக்கல. மேபி இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமத், ஷர்துல் தாக்கூர், அன்கிட் வர்மா, ஆவேஷ் கான், டிஎஸ் ராத்தி, பயங்கரமாக வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. டிஎஸ் ராத்தி, ரவி பிஷ்ணாய் அவர்கள், இவங்களாம் வந்து இந்த டீமில் வந்து இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ். ஓகேங்களா? சரி, இதில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குவிண்டன் டிகாக், சுனில் நாராயண் மேபி இடம் பிடிச்சா சுனில் நாராயண் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜிங்கே ரஹானே அவர்கள், வெங்கடேஷ் ஐயர் அவர்கள், அடுத்தது ஆண்ட்ரே ரசல் அவர்களை கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்ட்ரே ரசல் வந்தாலும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் யூஷுவல் வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைபவ் அரோரா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷித் ராணா அவர்களையும் நீங்கள் அணியில் இடம்பெற வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்ஹெச்சி டீமில் மிச்சல் மார்ச், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான், டிஎஸ் ராத்தி, ரவி பிஷ்ணாய் அவர்கள், இவங்க எல்லாரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நீங்கள் யார் சூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோராக வந்து தெரியாது. தெரிஞ்சால் நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை அது தெரிஞ்சதுக்கப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் இறுதிக்கட்ட முடிவு வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் நாளைக்கு உறுதியாக வந்து பதிவு பண்ணுறேன். இருக்கிற நிலவரம் பிரகாரம் குவிண்டன் டிகாக் அவர்களோ அல்லது வருண் சக்கரவர்த்தி அவர்களோ கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் கேகேஆர் டீமில். எல்ஹெச்சி டீமில் நிக்கோலஸ் பூரன் அல்லது டிஎஸ் ராத்தி, இவங்க தான் வந்து நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைய கிரக அமைப்புகளும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணுது. ஸோ இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் தொடர்ந்து. ஓகேங்களா? சரி, மேட்ச் வந்து யாருக்கு சாதகமாக போகும்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்ச வாய்ப்பு நல்லா சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கேகேஆர் டீமு 3 ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேகேஆர் வின் பண்ணுற மாதிரி போய் அங்கேருந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எல்எஸ்சி அதிகப்படியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் கேகேஆர் வந்து அதை சும்மா விட மாட்டாங்க. 3 ஆட்ஸ் டு எல்ஹெச்சி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இறுதிக்கட்ட வின்னரை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறேன். அதையும் தாண்டி உறுதியான முடிவை
நான் வந்து டெலகிராம் சேனலில் டாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேட்சோட ஃப்ளோ எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சைடும் ஒரு ரன் வர மேட்சாக தான் இருக்கும். ஓரளவு ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோராகவே மாற்றி வச்சுருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஒரு 180+, 190+ அந்தமாரி வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கலாம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, அனைவரும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி உங்களோட டீம் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நாம் வந்து எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலகிராம் சேனல் தான் பதிவு பண்ணுறோம். டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னரை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்து ஆள்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மனசுக்கு தோன்றத அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கமெண்டாக தெரிவிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரீ டைமில் அதுக்கான பதிலை வந்து உங்களுக்கு செலுத்திடுறேன். ஓகேங்களா? அனைவரும் வெற்றியோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.